வணக்கம். உங்களை அன்புடன் வரவேற்கிறது அக்யூப் டிவி தமிழ் செய்திகள். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழ்நாட்டு செய்திகள், தேசிய செய்திகள், சர்வதேச செய்திகள். மேலும் அறிவியல் உலகில் இடம்பெறும் புதிய கண்டுபிடிப்புகள், மனிதன் உருவாக்கிய பொது கண்டுபிடிப்புகள் மற்றும் புதுமையான முன்னேற்றங்கள் பற்றிய சிறப்பு தொகுப்பு. உலகம் முழுவதும் நடைபெறும் முக்கிய நிகழ்வுகளை நேர்மையாகவும் விரைவாகவும் நம்பகத்தன்மையுடனும் உங்களிடம் கொண்டு வரும் அக்யூப் டிவி. இப்போது செய்திகள். சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலைக்கு செல்லும் பக்தர்களின் வசதிக்காக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் மூலம் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. சித்ரா பௌர்ணமி விழா நாளை வியாழக்கிழமை இரவு 9:50 மணி முதல் தொடங்கி மே 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 11:07 மணி வரை நடைபெற உள்ளது. இந்த நேரத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் கிரிவலம் செய்ய வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படுவதுடன் பயணிகள் சிரமமின்றி தரிசனம் செய்ய தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. பக்தர்கள் கூட்டம் அதிகரிக்கும் சூழலில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கவும் பாதுகாப்பாக பயணம் மேற்கொள்ளவும் அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் நடைபெறவுள்ள கோடை விழாவை முன்னிட்டு ஊட்டி நகரில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த முக்கிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வரும் மே 1ஆம் தேதி காலை 8 மணி முதல் இரவு 9 மணி வரை கனரக வாகனங்கள் ஊட்டி நகருக்குள் நுழைவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் அத்தியாவசிய தேவைகளை கருத்தில் கொண்டு பெட்ரோல், டீசல் டேங்கர்கள் மற்றும் எல்பிஜி சிலிண்டர் கொண்டு செல்லும் வாகனங்களுக்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கோடை விழா காலத்தில் அதிகமான சுற்றுலா பயணிகள் வருகையை முன்னிட்டு பொதுமக்களின் பாதுகாப்பும் சீரான போக்குவரத்தும் உறுதி செய்ய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. எனவே ஊட்டிக்கு செல்ல திட்டமிடும் பயணிகள் இந்த கட்டுப்பாடுகளை முன்கூட்டியே கவனத்தில் கொண்டு பயணம் மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். சென்னையின் ஆவடியில் செயல்பட்டு வரும் ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்டரி ஏவதி நிறுவனத்தில் புதிய வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மொத்தம் 9 காலியிடங்கள் நிரப்பப்பட உள்ளதாகவும் இந்த பணியிடங்கள் தற்காலிக அடிப்படையில் வழங்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆர்வமுள்ளவர்கள் தங்களது தகுதிக்கு ஏற்ப விண்ணப்பிக்கலாம். இந்த வாய்ப்பு அரசு தொடர்புடைய பாதுகாப்பு துறையில் பணியாற்ற விரும்புவோருக்கு ஒரு சிறந்த சந்தர்ப்பமாகும். விண்ணப்பிக்க விரும்பும் விண்ணப்பதாரர்கள் மே 17, 2026க்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எனவே தகுதியானவர்கள் இந்த வாய்ப்பை தவறவிடாமல் உடனே விண்ணப்பிக்க வேண்டும். அதிமுகவின் மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான பொள்ளாச்சி வி. ஜெயராமன் தற்போதைய உணவுத்துறை அமைச்சர் சக்கர்பாணி குறித்து பகிர்ந்த நகைச்சுவையான நினைவு தற்போது வைரலாகியுள்ளது. ஒரு காலத்தில் நாங்கள் சேர்ந்து திருப்பதி சென்றோம் என்று அவர் அமைச்சராக உயர்ந்திருப்பது ஆச்சரியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது என்று அவர் சிரிப்புடன் தெரிவித்துள்ளார். இந்த அனுபவத்தை பகிர்ந்த அவர் அரசியலில் மனித உறவுகள் எவ்வாறு வளர்கின்றன என்பதையும் காலம் எவ்வாறு நிலைகளை மாற்றுகிறது என்பதையும் சுவாரஸ்யமாக எடுத்துரைத்தார். இந்த கருத்து சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டு அரசியல் வட்டாரங்களில் பேசுபொருளாக மாறியுள்ளது. நாட்டில் சட்டமன்ற தேர்தல் முடிந்த பின்னர் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை உயர்த்தும் எந்த திட்டமும் மத்திய அரசிடம் இல்லை என்று அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சில பகுதிகளில் விலை உயர்வு ஏற்படும் என்ற வதந்திகள் பரவி மக்கள் பதற்றத்தில் எரிபொருள் வாங்கிய நிலையில் அந்த தகவல்கள் தவறானவை என்றும் அரசு விளக்கம் அளித்துள்ளது. உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்தாலும் பொதுமக்கள் பாதிக்கப்படாத வகையில் எரிபொருள் விலையை நிலைத்தன்மையுடன் வைத்திருக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. எனவே மக்கள் வதந்திகளை நம்பாமல் அமைதியாக இருக்கவும் எரிபொருள் விநியோகம் போதுமான அளவில் உள்ளதாகவும் அதிகாரிகள் உறுதியளித்துள்ளனர். ஆந்திர பிரதேசத்தில் உள்ள திருமலை திருப்பதி வெங்கடேஸ்வரர் திருக்கோவிலில் ஒரே நாளில் உண்டியல் காணிக்கையாக 3,94,00,000 ரூபாய் வசூலாகியுள்ளது. பெரும் அளவில் பக்தர்கள் திரண்டதால் இலவச தரிசனத்திற்கு பல மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்துள்ளனர்.
குறிப்பாக சில நாட்களில் 10 முதல் 12 மணி நேரம் வரை காத்திருக்கும் நிலையும் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த கோவில் உலகின் மிகப்பெரிய மற்றும் அதிக வருமானம் பெறும் கோவில்களில் ஒன்றாகும். தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனத்திற்கு வருவதால் உண்டியல் காணிக்கை தொகையும் உயர்ந்து கொண்டே வருகிறது. பக்தர்களின் அதிக வருகை காரணமாக தரிசன ஏற்பாடுகளை மேலும் சீரமைக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். குஜராத் மாநிலத்தில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் கிடைத்த முக்கிய வெற்றியைத் தொடர்ந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மக்களுக்கு தனது நன்றியை தெரிவித்தார். இந்த வெற்றி மக்கள் வளர்ச்சி பாதையை தேர்ந்தெடுத்ததற்கான தெளிவான சான்று என அவர் குறிப்பிட்டார். மாநில முன்னேற்றத்திற்கான திட்டங்கள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்றும் அடிப்படை வசதிகள் முதல் பொருளாதார வளர்ச்சி வரை பல துறைகளில் புதிய முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார். மக்களின் தொடர்ந்த ஆதரவு மற்றும் ஒத்துழைப்புடன் குஜராத் மாநிலம் இன்னும் உயர்ந்த முன்னேற்றத்தை அடையும் என பிரதமர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பகுதியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி வரும் ஜூன் 1ஆம் தேதி முதல் தொடங்கப்பட உள்ளது. இந்த கணக்கெடுப்பில் மக்களின் சமூக, பொருளாதார மற்றும் குடும்ப விவரங்கள் உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் சேகரிக்கப்பட உள்ளன. அதிகாரிகள் தெரிவித்ததாவது, இந்த கணக்கெடுப்பு அரசு திட்டங்களை துல்லியமாக செயல்படுத்த மிகவும் முக்கியமானதாகும். எனவே பொதுமக்கள் சரியான தகவல்களை வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் தவறான தகவல்கள் வழங்கப்பட்டால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதிகபட்சம் 1000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. அதனால் கணக்கெடுப்பு பணியில் அதிகாரிகளுக்கு முழு ஒத்துழைப்பும் வழங்கி உண்மையான தகவல்களை அளிப்பது மக்களின் கடமையாகும். அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இடையிலான பதற்றம் தீவிரமாகும் நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் தற்போது சரிவு நிலையில் உள்ளது என்று தெரிவித்ததாக கூறியுள்ளார். அவர் கூறியதாவது, ஈரான் அமெரிக்காவிடம் தாங்கள் கடுமையான உள்நாட்டு சிக்கல்களை எதிர்கொண்டு வருவதாகவும் முக்கியமான ஹார்முஸ் நீரிணையை விரைவில் திறக்க விரும்புவதாகவும் தகவல் அளித்ததாக தெரிவித்தார். ஆனால் இந்த தகவலுக்கு ஈரான் தரப்பில் எந்த அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தலும் இல்லை என்றும் ட்ரம்பின் இந்த கருத்து குறித்து தெளிவான ஆதாரங்கள் வெளியாகவில்லை என்றும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையில் ஈரான் அமெரிக்கா இடையிலான பேச்சுவார்த்தைகள் நின்று போன நிலையில் போர் சூழல் நீடித்து வருவது உலக பொருளாதாரம் மற்றும் எண்ணெய் சந்தையை பாதிக்கும் அபாயத்தை ஏற்படுத்தியுள்ளது. உலக எண்ணெய் சந்தையை கட்டுப்படுத்த முக்கிய பங்கு வகிக்கும் அமைப்புகள் தான் ஒபெக் மற்றும் ஒபெக். ஒபெக் என்பது எண்ணெய் ஏற்றுமதி செய்யும் நாடுகளின் கூட்டமைப்பு. இந்நாடுகள் சேர்ந்து எண்ணெய் உற்பத்தியை கட்டுப்படுத்தி உலக சந்தை விலைகளை நிலைப்படுத்த முயல்கின்றன. அதே சமயம் ஒபெக் என்பது ஒபெக் நாடுகளுடன் ரஷ்யா போன்ற பிற பெரிய எண்ணெய் உற்பத்தியாளர்களையும் உள்ளடக்கிய விரிவான கூட்டணி. இந்நிலையில் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இந்த கூட்டணியில் இருந்து விலகியுள்ளது என்பது முக்கிய செய்தியாகும். இதற்கான முக்கிய காரணம் உற்பத்தி அளவுகளில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் மற்றும் தனிப்பட்ட பொருளாதார நலன்களை முன்னிறுத்தும் தீர்மானங்கள் என கூறப்படுகிறது. யுஏஇ அதிக எண்ணெய் உற்பத்தி செய்ய விரும்பிய நிலையில் கூட்டணியின் கட்டுப்பாடுகள் அதன் திட்டங்களுக்கு தடையாக இருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனால் தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் வருவாய் அதிகரிப்பை முன்னிட்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக பார்க்கப்படுகிறது. இந்த மாற்றம் உலக எண்ணெய் விலைகளிலும் பொருளாதாரத்திலும் எதிர்காலத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் உலக நாடுகள் கவனமாக இந்த நிலையை பார்த்து வருகின்றன. இங்கிலாந்து மன்னர் கிங் சார்ல்ஸ் III மற்றும் அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இடையிலான ஆஃப்மேக் உரையாடல் தற்போது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பொதுவாக ஒலிப்பதிவில் பதிவு செய்யப்படாத இந்த உரையாடலை உதட்டு படிப்பு லிப் ரீடிங் மூலம் சில தகவல்கள் வெளிவந்ததாக கூறப்படுகிறது. இதனால் அவர்கள் இடையே நடந்ததாக கூறப்படும் உரையாடல் குறித்து பல்வேறு ஊகங்கள் மற்றும் விவாதங்கள் சமூக ஊடகங்களில் பரவி வருகின்றன. ஆனால் இந்த தகவல்களுக்கு எந்த அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தலும் வெளியாகவில்லை. இருப்பினும் அரசியல் மற்றும் சர்வதேச வட்டாரங்களில் இந்த சம்பவம் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது.
இது போன்ற ஆஃப்-மேக் தருணங்கள் எவ்வாறு பெரிய விவாதமாக மாறுகின்றன என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டாகவும் இந்த நிகழ்வு பார்க்கப்படுகிறது. டேபிள் டென்னிஸ் விளையாட்டில் புதிய புரட்சியை ஏற்படுத்தும் வகையில் ஏஸ் எனப்படும் ரோபோ அறிமுகமாகியுள்ளது. இந்த ரோபோ திறமையான மனித விளையாட்டு வீரர்களுக்கு நேரடியாக போட்டியிடும் அளவுக்கு மேம்பட்ட திறன்களுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. வேகமான பந்து வீச்சு, துல்லியமான கணிப்பு மற்றும் எதிரணி விளையாட்டை புரிந்து கொண்டு உடனடி பதில் அளிக்கும் திறன் ஆகியவை இதன் முக்கிய அம்சங்களாகும். செயற்கை நுண்ணறிவு AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மனிதர்களின் விளையாட்டு முறையை கற்றுக்கொண்டு அதற்கேற்ப தனது விளையாட்டை மாற்றிக்கொள்ளும் திறன் ஏஸ் ரோபோவுக்கு உள்ளது. இந்த முன்னேற்றம் விளையாட்டுத் துறையில் தொழில்நுட்பத்தின் பயன்பாட்டை மேலும் உயர்த்துவதோடு எதிர்காலத்தில் மனித-ரோபோ போட்டிகளுக்கும் வழிவகுக்கும் என நிபுணர்கள் கருதுகின்றனர். அமெரிக்க விண்வெளி நிறுவனம் நாசா எதிர்கால செவ்வாய் பயணங்களை முன்னிட்டு ஒரு புதிய மருத்துவ தொழில்நுட்பத்தை வெற்றிகரமாக சோதித்துள்ளது. லிக்விட் லைஃப்லைன் எனப்படும் இந்த நவீன முறையின் மூலம் விண்வெளியில் தேவையான இன்ட்ராவீனஸ் திரவங்களை அங்கேயே தயாரிக்க முடியும். இது நீண்ட கால விண்வெளி பயணங்களில் விண்வெளி வீரர்களின் உயிர் பாதுகாப்புக்கு மிகவும் முக்கியமான முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது. இந்த சோதனை ஜெட் ப்ரொபல்ஷன் ஆய்வகத்தில் நடத்தப்பட்டது. இதில் மனித உடலுக்கு தேவையான சலைன் போன்ற மருத்துவ திரவங்களை விண்வெளி சூழலில் உருவாக்கும் திறன் பரிசோதிக்கப்பட்டது. செவ்வாய் பயணங்களில் உடனடி மருத்துவ உதவி பெறுவது சவாலான ஒன்றாக இருக்கும் நிலையில் இந்த தொழில்நுட்பம் அவசர மருத்துவ சிகிச்சைகளில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என நம்பப்படுகிறது. இதன் மூலம் விண்வெளி ஆராய்ச்சியில் புதிய பரிணாமம் உருவாகி மனிதர்களின் நீண்டகால விண்வெளி வாழ்வுக்கும் இது ஆதாரமாக இருக்கும் என விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். இன்றைய முக்கிய செய்திகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததாக யாம் நம்புகிறோம். காணொளியை கண்டமைக்கு நன்றி. இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் கருத்துக்களை பகிருங்கள், நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் தினமும் இவ்வாறான உடனடி மற்றும் நம்பகமான செய்திகளை அறிய எங்கள் அக்யூப் டிவி தமிழ் செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி நண்பர்களே. மீண்டும் சந்திப்போம்.